தேர்தலுக்காக சங்க அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் முத்திரையிடப்பட்ட பெட்டியில் 26/12/2014 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்குள் சேர்ப்பிக்க வேண்டும். வேட்புமனுக்களை பதிவு தபாலில் அனுப்பும் அங்கத்தினர்கள் மனு தாக்கல் செய்யும் கடைசி நாளான 26/12/2014 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்குள் வேட்புமனுக்கள் சங்கத்திற்கு வந்து சேரும்படி அனுப்பி வைக்க வேண்டும். சங்க விதி 13 மற்றும் 16 படி எந்த ஒரு நிரந்தர உறுப்பினரும் அவ்வாறு நிரந்தர உறுப்பினராக ஆன தேதியிலிருந்து 6 மாதங்கள் கழித்துத்தான் வாக்களிக்க தகுதி பெற்றவர் ஆவர். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. சங்க விதிகள் 13 மற்றும் 16 படி எந்த ஒரு நிரந்தர உறுப்பினரும் அவ்வாறு நிரந்தர உறுப்பினராக ஆன தேதியிலிருந்து 6 மாதங்கள் கழித்துத்தான் வாக்களிக்க தகுதி பெற்றவர் ஆவார். அசல் தமிழ் படம் ஒன்றை தயாரித்து தணிக்கை செய்த உறுப்பினர்கள் நிரந்தர உறுப்பினர்கள் ஆவார்கள். அசோசியேட் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க நிரந்தர ஒரு தமிழ் படம் தயாரித்து சென்சார் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அவங்க மெம்பர் ஆயிடுவாங்க, நிரந்தர உறுப்பினர் ஆயிடுவாங்க. அப்படி நிரந்தர உறுப்பினர் ஆனால் 6 மாதங்கள் கழித்து தான் ஓட்டு போட முடியும், அது வரைக்கும் ஓட்டு போட முடியாது. சங்க விதி 13 படி உபத்தலைவர், தலைவர் மற்றும் கௌரவ செயலாளர்கள் மற்றும் கௌரவ பொருளாளர் பதவிகளுக்கு போட்டியிடுவோர் தேர்தலுக்கு விண்ணப்பிக்கும் தேதிக்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்குள் அசல் தமிழ் படம் ஒன்றை தயாரித்து தணிக்கை செய்தவர்களாக இருத்தல் வேண்டும். மற்ற உறுப்பினர்கள் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் பதவிக்கு மட்டுமே போட்டியிட இயலும். 5 வருஷத்துக்குள்ள அவங்க தயார் பண்ணி சென்சார் பண்ணலைன்னா அவங்க கமிட்டி மெம்பருக்கு தான் போட்டியிட முடியுமே தவிர ஆஃபீஸ் பேரராக போட்டியிட முடியாது. தேர்தல் குறிப்பேட்டின் இந்த சங்கத்தின் விதிகளின்படி தேர்தல் நடைபெறும். சங்கத்து விதிகளின்படி தான் தேர்தல் நடைபெறும். எந்த விதமான மாற்றமும் அதில் இருக்காது. எந்த ஒரு நிரந்தர உறுப்பினரும் ஒரு பதவிக்கு கூடுதலாக போட்டியிட மனு தாக்கல் செய்தால் அந்த உறுப்பினரின் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படும். இதுதான் ஒரு அவுட்லைன். வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் இருக்கவங்க சந்தா கட்டிட்டாங்கன்னா உறுப்பினர் ஆயிடுவாங்க, போட்டு போட தகுதி வந்துடும். கட்டலைன்னா தகுதி போயிடும், பணம் கட்டலைன்னா. அதே மாதிரி புதுசாக சில உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, அவங்களும் வருவாங்க. நிச்சயமாக எத்தனைன்னு சொல்ல முடியாது. அது கூட நோட்டீஸ் அனுப்பியாச்சு, ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. 7 நாள் டைம் கொடுத்து நேற்று அனுப்பிச்சாச்சு. 12ஆம் தேதிக்குள்ளே தானே பார்த்து 12ஆம் தேதிக்குள்ளே அவங்க பணம் கட்டணும், எல்லாரும் பணம் கட்டணும். 12ஆம் தேதிக்குள்ளே பணம் கட்டலைன்னா அவங்களுக்கு நிரந்தர உறுப்பினராக இருந்தாலும் அவர்கள் உறுப்பினராக இல்லாத தகுதியை இழந்து விடுவார்கள். அது இன்னும் முடிவு பண்ணலைங்க. தேர்தல் எந்த இடத்துலங்கிறது இந்த 2-3 நாள் பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம், முடிவானதுக்கப்புறம் சொல்லப்படும், தெரிவிக்கப்படும். நிச்சயமாக போகணும். எந்த ஒரு சின்ன ஒரு மீட்டிங்னாலும் போலீஸ் பாதுகாப்பு கூப்பிடணும். அது போலீஸ் பாதுகாப்பு தான், ஒரு இதுக்காக இல்லை, ஒரு சேஃப்டிக்காக, முன் ஜாக்கிரதைன்னு வச்சுக்கலாமே. 25/1/2015 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 3 மணி வரை இடைவெளியின்றி தேர்தல் நடைபெறும். இதில் சில நேரத்தில் சில மாறுதல் வந்தாலும் வரலாம். இப்போதைக்கு இந்த டைம் தான், இந்த நேரம் தான். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் 17/12/2014 காலை 10 மணி முதல் 22/12/2014 பிற்பகல் 4 மணி வரையில் தேர்தல் சங்கத்தில் வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை சங்கத்தில் சேர்ப்பிக்க வேண்டிய நாட்கள் 22/12/2014 முதல் 26/12/2014 பிற்பகல் 4 மணி வரையில். அதற்கு பிறகு வரும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மனுக்கள் பரிசீலனை செய்யப்படுவது 26/12/2014 மாலை 5 மணிக்கு நடைபெறும். மனுக்களை திரும்பி பெறுவதற்கு 26/12/2014 மாலை 6 மணி முதல் 29/12/2014 திங்கட்கிழமை மாலை 4 மணி வரையில். மாலை 4 மணிக்கு மேல் மனுக்களை வாபஸ் பெற இயலாது. இவ்வளவுதான்.